Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி யூகோ பேங்க்கில் இருந்தாங்க ஒரு அப்ரண்டிஷிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரண்டிஷிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். அப்ரண்டிஷிப் மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ன்றதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4 பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அந்த யூகோ பேங்க் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம். அடுத்தது உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சர்டிஃபிகேட்டுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது பேங்க் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெனிஃபிட் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான கல்வி தகுதி, இதற்கான ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் தாங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 21/10/2025 30/10/2025 வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சாலிடாக வந்து 10 நாள் தான் வந்து அவங்க வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா uco.bank.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அப்ளை பண்ணணும். கவர்மெண்ட் போர்ட்டல்லையுமே நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப்னால அவங்க போர்ட்டல்லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் அப்ரண்டிஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா BFSI செக்டார் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 9/11/2025 காலைல 11 மணிக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியா வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 532 வேக்கன்சிஸ்ங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 21 வேக்கன்சிஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா SCக்கு 6 வேக்கன்சிஸ், STக்கு வேக்கன்சிஸ் இல்லை, OBCக்கு 6 வேக்கன்சிஸ், EWSக்கு 1 வேக்கன்சிஸ், URக்கு 8 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி 21 வேக்கன்சிஸை கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. STக்கு 1 வேக்கன்சிஸ் கூட இல்லை, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் அதாவது URல மொத்தம் 8 வேக்கன்சிஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் STக்கான ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் 1/10/2025 படி மினிமம் 20 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், OBCயாக இருந்தீங்கன்னா 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 38 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரையும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்டைஃபண்ட் அதாவது மாதம் ஸ்டைஃபண்டாக 15,000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது யூகோ பேங்க் மூலிமா 10,500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக கிரெடிட் ஆகிடும். அதேமாதிரி கவர்மெண்ட் ஷேராக 4,500 ரூபா மொத்தம் 15,000 ரூபா பர் மந்த்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேலரி கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது. மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. ஸோ மீடியம் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். மொத்தம் 1 மணி நேரம் டைமு. ஸோ ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் 25 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷில் 25 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் 25 கொஸ்டின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டில் மொத்தம் 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 100 கொஸ்டின் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்குங்க. ஸோ என்ன தான் அப்ரண்டிஷிப்பாக இருந்தாலும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குங்க. நீங்கள் SC STயாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 400 + GST, ஜென்ரல் OBC EWSயாக இருந்தீங்கன்னா 800 + GST அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒரு நாள் பிஃபோர் அதாவது எக்ஸாமினேஷன் வந்து ஒரு நாள் பிஃபோர் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து எக்ஸாமினேஷன் லிங்க் வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது ucobank.in இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்து யூகோ பேங்க் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.